இந்த அஞ்சலி மாரி ஒருத்திய நீங்க வாழ்நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க முடியாது. ஆனா, இத்தன நாளா அஞ்சலிய பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஆனா, இவ இப்ப செய்ற வேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து கேவலமான செயல்னே சொல்லலாம். ஏன்னா, இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, இப்டி கார்த்திக் கையால அடி வாங்கி, அந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வீட்டுக்கும் அந்த அஞ்சலிக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு, கையெழுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா, இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி திருந்துறாளா அப்டின்னு கேட்டா கிடையவே கிடையாது. திருந்தாம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலிக்கு வந்து இப்ப என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணி தர்றது என்ன அவங்க அம்மா. ஏன்னா, அவ வந்து இப்ப என்ன பேருக்கு மட்டும் தான் அடைஞ்சு கிடக்குறா இல்லையா வீட்டுக்குள்ள. ஆனா, அவங்க அம்மா வந்து இப்ப என்ன இப்ப எல்லா சலுகையுமே வந்து இப்ப என்ன இப்ப குடுத்துட்டு இருக்கா. அதாவது எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்ப என்ன வீட்டுக்குள்ளேயே வந்து அதாவது கொரோனா இருந்தா எப்படி வந்து இப்ப என்ன ஒரு ரூம்குள்ள வந்து தனியா இருப்பாங்க. அந்த மாரி வந்து இப்ப என்ன கொரோனா வந்த கணக்கா வந்து இப்ப என்ன இந்த அஞ்சலி வந்து இருந்துட்டு இருக்கா. அந்த அஞ்சலிக்கு தேவையான சாப்பாடு, துணிமணி எல்லாமே வந்து இப்ப என்ன அவரோட ரூம்லயே வந்து இப்ப என்ன எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம கௌதமும், இலக்கியமும் அஞ்சலிய பத்தி யோசிக்கிறாங்க. அஞ்சலி வந்து இப்போ நான் இதுக்கப்புறம் திருந்துவான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்லும்போது, கௌதம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து இப்போ என்ன சொல்றது எனக்கோ, இல்ல உங்களுக்கோ, அது மட்டும் இல்லாம கார்த்திக், அது மட்டும் இல்லாம ஜானகி, இவங்க யாருக்காச்சும் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை திருத்திக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைப்போம். அது நம்ம கேரக்டருக்கு அது எல்லாமே ஷூட் ஆகும். ஆனா அஞ்சலிக்கு இது சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, அஞ்சலிக்கும் சூட் ஆகாது. பைரவி ஆண்டிக்கும் வந்து இப்போ என்ன சூட் ஆகாது. 2 பேருமே வந்து இப்போ அதாவது பல்ல புடுங்கின பாம்பு மாரி கொத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்லுற இலக்கியா நீ? அஞ்சலி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எதனா பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்து சொல்றியா? அப்படின்ற மாரி கேட்கறது மட்டும் இல்லாம, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பத்திரத்தில வந்து கையெழுத்து வாங்கிட்டோமே அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கௌதம் நீ இங்க என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க விடுதலை பத்திரத்தில கையெழுத்து வாங்கினாலுமே கூட இன்னும் மிகப்பெரிய சிக்கல் எல்லாமே இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலி பக்கம் இருக்கிறது யாரு? எஸ்எஸ்கே. எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே சும்மா விடுவாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டா. அது மட்டும் இல்லாம அவளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம், சொத்து இது எதுவுமே இல்லாம இருக்கவே முடியாது. நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து, பணம், பதவி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லனாலுமே கூட, ஏதோ ஒரு மூலையில போய் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அந்த மாரி அஞ்சலி வாழ்வாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவ அடுத்த பிரச்சனைய உருவாக்குறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. சரி இலக்கியா அது என்ன வருதோ நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். இந்த பிரச்சனை தானே அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம கார்த்திக் கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா எடுத்து சொன்னவங்க, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நம்பாத கார்த்திக். அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் போயிட்டு அஞ்சலி கூட சேர்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஏன்னா, அஞ்சலி இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா இல்லையா? அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கூடலாம் ஒண்ணு சேர்ற மாரிலாம் கிடையாதுன்னு. அவ எந்த விஷயத்துல வேணாலும் அவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பொய் சொல்லியிருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா பொய் சொல்லியிருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும்னா பொய் சொல்லியிருக்கலாம். ஆனா, தான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னது மட்டும் இல்லாம, ரெட்டை குழந்தைன்னு பொய் சொன்னா. அது மட்டும் இல்லாம, இப்போ இலக்கிய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குலாம் அனுப்பி பெர்மனன்ட்டா ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணா இல்லையா? அது எல்லாம் நினைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவன் மேல பயங்கர ஆத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.